விவசாய கடன் தொடர்பான முதல்வர் விஜயின் அறிவிப்பு ஏமாற்றம் அளிப்பதாக காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். சற்று நேரத்திற்கு முன்னதாக விவசாய கடன் 50,000 ரூபாய் குறு விவசாயிகளுக்கான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுவதாக அரசு அறிவித்தது. இது ஏமாற்றம் அளிப்பதாக காவிரி டெல்டா பாசன விவசாய சங்க கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது. கடன் 3 லட்சம் ரூபாய் தள்ளுபடி 50,000 என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. 3 ஏக்கருக்கு சுமார் 3 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறுகிறோம், தள்ளுபடி 50,000 ரூபாயா என்று விவசாயிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு ஏமாற்றம் அளிக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள் காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் சங்கத்தினர். ஐந்து ஏக்கர் வரை உள்ள விவசாயிகளுக்கான கடன் முழுமையாக தள்ளுபடி என்று தாவேகா வாக்குறுதி அளித்தது. முழு கடன் தள்ளுபடி என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகள் சங்கம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்னதாக விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான முக்கியமான அறிவிப்பு ஒன்றை அரசு வெளியிட்டது. முதல்வர் விஜயின் இந்த அறிவிப்பு ஏமாற்றம் அளிப்பதாக விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முழு கடன் தள்ளுபடி என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. ஐந்து ஏக்கர் வரை உள்ள விவசாயிகளுக்கான கடன்கள் முழுமையாக தள்ளுபடி என்று வாக்குறுதி அளித்திருந்தது தாவேக அரசு. ஆனால் அந்த முழு கடன் தள்ளுபடி என்ற வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. அதனை நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறது விவசாயிகள் சங்கம். தமிழ்நாடு மாநில விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த திரு சாமி நடராஜன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் திரு சாமி நடராஜன். தற்போது அரசு அறிவித்த பயிர்க்கடன் உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா இல்லையா? அதுல உங்களுக்கான கோரிக்கைகள் என்ன? தமிழ்நாடு அரசாங்கம் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி என்பது மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. ஏன்னா தேர்தல் காலத்துல அவங்க தான் வாக்குறுதி கொடுத்தாங்க. 5 ஏக்கர் வரைக்கும் விவசாய கூட்டுறவு பயிர்க்கடன் வாங்கியிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நாங்கள் முழுமையாக கடனை தள்ளுபடி செய்வோம். 5 ஏக்கருக்கு மேல இருக்கக்கூடிய விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய கடன்ல 50% தள்ளுபடி பண்ணணும்னு வாக்குறுதி அவங்க தான் கொடுத்தாங்க. கொடுத்த வாக்குறுதிக்கு மாறாக இன்றைய தினம் நாங்க விவசாயிகள் பூரா முதலமைச்சர் முதல் கையெழுத்திலே விவசாயிகள் கடன் தள்ளுபடி சம்பந்தமா அறிவிப்பு வெளியிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம், வெளியிடல. இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு என்பது மிகப்பெரிய ஏமாற்றத்தை விவசாயிகளுக்கு அளிக்குது. அவங்க சொல்ற 14,22,000 பேர் பயனளிப்பார்கள் என்று சொல்கிறார்கள். உண்மையிலேயே கூட்டுறவு வங்கிகள்ல கடன் வாங்கி இருக்கக்கூடிய விவசாயிகள் குழுக்கடனாக ஒரு 20 பேர் 10 பேர் கொண்ட விவசாயிகள் இல்லாத விவசாய தொழிலாளிகள் இருக்கக்கூடியவர்கள், விவசாயிகள் 5,000 15,000 20,000 வாங்கியிருக்கக்கூடிய அந்த பகுதியினருக்கு அந்த தள்ளுபடி என்பது அந்த எண்ணிக்கை என்பது வருது. நிலத்தை வைத்து 2.5 ஏக்கர் அது குறு விவசாயி அவர் வாங்கியிருக்கக்கூடிய கடன், அல்லது 5 ஏக்கருக்குள்ள இருக்கக்கூடிய சிறு விவசாயி வாங்கியிருக்கக்கூடிய கடன், இந்த கடனை முழுவா தள்ளுபடி பண்ணணும்னு நாங்க சொல்றோம். 5 ஏக்கருக்கு உள்ளதை அப்படி தள்ளுபடி பண்ணும்போதுதான் பெரும்பகுதியான தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அது பயனளிக்கும். அதே போல 5 ஏக்கருக்கு மேல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி என்பது அவர்கள் அறிவித்த கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில் தள்ளுபடி செஞ்சாதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கூட்டுறவு பயிர்க்கடன் பெற்றக்கூடிய விவசாயிகளுக்கு முழுமையான தள்ளுபடியாக அது இருக்கும். கடந்த காலத்துல இருந்த அரசாங்கங்கள்லாம் கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யும் போது அத்தகைய நடவடிக்கைகளை தான் பண்ணியிருக்கிறாங்க. கூட்டுறவு கடன் தள்ளுபடினா சிறு குறு விவசாயிகளை ஒன்னா ஆக்கிடுவாங்க. சிறு குறு விவசாயிகள் பெற்றக்கூடிய கடன் முழுவதும் தள்ளுபடி என்றுதான் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, பயன்பட்டிருக்கிறாங்க. எனவே அவற்றுக்கு மாறாக கொடுத்த வாக்குறுதிக்கு மாறாக ஒரு புதிய அரசாங்கம் மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் தேர்தல் காலத்தில் கொடுத்த அந்த வாக்குறுதியை உடனடியாக கை கழுவி ஈரம் நனையாத காலத்துக்குள்ளேயே இப்படி மாறி அறிவிப்பு என்பது தமிழக விவசாயிகளுக்கு பெரிய ஏமாற்றம் அளிக்கிறது.
இதை மாநில அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்து தேர்தல் காலத்துல என்ன வாக்குறுதி கொடுத்தார்களோ அதை நிறைவேற்றுவதுதான் தமிழக விவசாயிகள் மத்தியில நம்பிக்கையை இந்த அரசாங்கத்தின் மேல ஏற்படுத்தும். சிறு குறு விவசாயிகளுக்கான முழு கடனையும் தள்ளுபடி செய்யணும் அப்படிங்கறத நீங்க வலியுறுத்துறீங்க. கூடுதல் விவரங்களுக்கு உங்களோட கருத்து பகிர்வுக்கு நன்றி திரு சாமி நடராஜ். முழு கடன் தள்ளுபடி என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம்.